கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் புதிய பெண்களுக்கான தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் உள்ள நிலையில் கண்ணை மூடி காதை பொத்திக் கொண்டு பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று இபிஎஸ்ஐ குற்றம் சாட்டி பேசினார். ஆளுநரை யாராவது ஆதரிச்சா அவங்க மனசாட்சி இல்லாதவங்க தான் ஆதரிப்பாங்க. ஆளுநருடைய நடவடிக்கைகளை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆளுநரை மாற்றுவதற்காக ஏற்கனவே நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமா அதனுடைய உச்ச நீதிமன்றத்தில் சம்பந்தமான வழக்கு இருக்கின்ற காரணத்தால் மேலும் அதை பற்றி கூறுவது நன்றா இருக்காது. எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே தகுந்த வாதங்களை எடுத்து வைப்பாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? இது தேர்தல் பத்திரமா, அதை எங்களுடைய தலைவர் வரவேற்றிருக்கின்றார். அது வரவேற்கக்கூடிய ஒன்று. இல்லை என்று சொன்னால் கருப்பு பணத்தை எல்லாம் அங்கே கொண்டு போய் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து விடுவார்கள் என்கிற முறையிலே அதை எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார். சென்னை எண்ணூர் அடுத்த எர்ணாவூர் பகுதியில் உதவி ஆணையர் வீரகுமார், ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது எண்ணூர் காமராஜ் நகரை சேர்ந்த வீரையா என்பவரை சோதனை செய்தபோது இருசக்கர வாகனத்தில் 20 பாக்கெட் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனைக்கு எடுத்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 12 மூட்டைகள் கொண்ட கஞ்சா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து அவரது நண்பர் கொடுங்கையூர் எழில் நகரை சேர்ந்த மணிகண்டன் என்பவரையும் பிடித்து விசாரித்து அவரிடமிருந்தும் மணலியில் 12 மூட்டைகள் பறிமுதல் செய்து மொத்தம் 300 கிலோ உட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 3 லட்சம் இருக்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வீரையா, மணிகண்டன் ஆகிய இருவரையும் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேனிக்கனிக்கோட்டை அருகே கஸ்பா காட்டியிலிருந்து நேற்று இரவு வெளியேறிய ஒற்றை யானை தேர்பேட்டை வழியாக தொட்டியை கடந்து அதிகாலையில் அஞ்சட்டி சாலையில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ள விளையாட்டு மைதானத்திற்குள் நுழைந்தது. மைதானத்திற்குள் உள்ளே நுழைந்த யானை தற்போது அர்த்தக்கூர் வழியாக மீண்டும் தாவரக்கரை வனப்பகுதிக்கு சென்றது. ஊருக்குள் யானை வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த கள்ளிமடை குட்டி பகுதியை சேர்ந்தவர் தனபால். இவர் தன் விவசாய தோட்டத்தில் பாதை அமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு காரணமாக சென்னை புழல் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு சிறையில் இருந்து வந்தார். இந்நிலையில் தனது தந்தையின் உடல்நிலையை கருதி பரோலில் வந்த அவர் வாட்ஸ்அப்பில் வந்த ரத்தம் தேவை என்ற தகவலை அறிந்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் தனது ரத்தத்தை தானமாக வழங்கி விபத்தில் காயமடைந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்தார். தற்போது இந்த நிகழ்ச்சி பலரையும் நெகிழ்ச்சியடை செய்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.